சொல்லுங்க ஒரு ஹாய் சொல்லுங்க. யூடியூப் போடலாம். ஓகே சொல்லுமா சொல்லு. 10th மீன் போடுவா. ஓகே உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. ஓகே ப்ரிப்பரேஷன்லாம் எப்படி இருந்தது? எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்லாம் எப்படி பண்ணீங்க? நல்லா பண்ணிருந்தீங்க. ஓகே எவ்வளோ மார்க் வரும்னு நினைக்கிறீங்க? 85 வரும். என்ன பண்ணலான் இருக்கீங்க அடுத்தது? காலேஜ் தான் சார். ஓகே நிறைய மெடிக்கல் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களே, நீங்கள் சொல்லுங்கள் மேடம். பாப்பா எப்படி ப்ரிப்பரேஷன்லாம் எப்படி பண்ணிருந்தீங்க? நல்லா படிச்சாங்க சார். ஓகே பேரண்ட்ஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணு, டீச்சர்ஸ்லாம் நல்லா குழந்தைங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஓகே டீச்சர்ஸ்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. ஒரு ப்ரைவேட் ஸ்கூலுக்கு எப்படி பண்ணுறாங்களோ அது நிகராக நம்மளுடைய கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சருங்க எஃபோர்ட் எடுத்து நல்லா பண்ணுறாங்க. நாங்கள் படிக்கும்போது இல்லாத நிறைய சப்போர்ட்லாம் இப்போ பிள்ளைங்களுக்கு நல்லா கொடுக்குறாங்க, நல்லா பண்ணுறாங்க. ஆமாம் அது வந்து ஒரு பெருமைக்குரிய விஷயமா தான் இருக்குது. கண்டிப்பாக. அதனால் நம்ம பண்ணும்போது நம்ம குழந்தைங்களுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நம்மளுக்கு ஒரு பெருமையாக தான் சார். பெருமையாக இருக்குது. ஓகே தேங்க்ஸ். என்ன எக்ஸாம் எழுதுனீங்க? இங்கிலீஷ் எக்ஸாம். எப்படி எழுதுனீங்க? சூப்பர். எவ்வளோ மார்க் வரும்னு நினைக்கிறீங்க? இப்படி வந்து வாப்போம் இது பண்ணுங்க சொல்லுங்க. ஒரு 85 எடுப்போம். 85 எடுப்பாங்க. சரி அடுத்தது என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? காலேஜா இல்லைன்னா பிஏ தமிழ் கன்ஃபார்மாக இருக்கீங்க அதில்? எங்கே எந்த காலேஜ் அப்ளை பண்ணலான்னு இருக்கீங்க? ஆர்ட்ஸ் காலேஜ். ஓகே சரி வாழ்த்துக்கள்மா. தேங்க்யூ. எக்ஸாம் பற்றி எப்படி இருந்தீங்க? எக்ஸாம் பற்றி சொல்லுமா. எக்ஸாம் எப்படி இருந்தீங்க சொல்லுங்க. சரி ஓகே எக்ஸாம் எப்படி இருந்தீங்க? இல்லைம்மா நல்லா. தமிழ் விட இங்கிலீஷ் கொஞ்சம் கஷ்டம்ன்றாங்களா? ஓகே ப்ரிப்பரேஷன்லாம் 5 மார்க்கும் டஃப்பாக இருந்தேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணலான்றீங்க? ஃபியூச்சர் பிளான் என்ன? ஓகேம்மா. ஓகே நான் எக்ஸாம் எப்படி எழுதுனீங்க? என்ன எக்ஸாமு? இங்கிலீஷ் நல்லா எழுதுனீங்களா? டஃப்பாக தான். எக்ஸாம் பற்றி ஒரு சின்ன ரிவ்யூ தான். எல்லாமே படிப்பு எது கேட்கலையோ அதுதான் கேட்டிருக்காங்க. ரொம்ப கொஞ்சம் கஷ்டம். அவுட் ஆஃப் சிலபஸ் மாதிரி சொல்கிறீங்களா இல்லை சிலபஸ்க்குள்ளே ரொம்ப டஃப்பாக இருக்கு? ஆனால் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் அந்த ரிப்பீட்டடாக எது வருமோ இல்லை இதெல்லாம் வந்து எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் ஒன்று இருக்கும், அதெல்லாம் தான் படித்தோம். ஆனால் அது எதுவுமே கேட்கல. எது நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலையோ எது இது வரைக்கும் வரலையோ அதெல்லாம் தான் கேட்டிருந்தாங்க. ரொம்ப கஷ்டமாகவே இருக்கு. மார்க் சென்டம் மாதிரி எடுக்க முடியாது, சென்டம் எடுக்கவே முடியாது. நம்பர் ஆஃப் சென்டம்ஸ்லாம் வந்து குறையும்னு சொல்கிறீங்க? கண்டிப்பாக குறையும். அப்புறம் 90க்கு ஒரு 70, என்ன வரையும் நான் 70 எடுப்பேன் 90க்கு. ஓகே இதை விட ஒரு சில பேர் 1 மார்க் தெரியலனா ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஓகே தேங்க்யூ. எக்ஸாம் எப்படி எழுதுனீங்க? ஏமா எக்ஸாம் பற்றிமா? எக்ஸாம் எப்படி எழுதுனீங்க? டஃப்பாக இருந்தது. ஓகே நான் எக்ஸாம் எப்படி எழுதுனீங்க? எவ்வளோ மார்க் வரும்னு நினைக்கிறீங்க? எக்ஸாம் எப்படி எழுதுனீங்க? பாஸ் பண்ணிட்டீங்க? ஈஸியாக. ஓகே எக்ஸாம் பற்றி எப்படி இருந்தது? இங்கிலீஷ் எக்ஸாம் நல்லா தான் இருந்துச்சு. எவ்வளோ மார்க் வரும்னு நினைக்கிறீங்க? 70 above வரும். கொஞ்சம் டஃப்பாக கேட்டிருந்தாங்க. ஓகே தமிழ் ஈஸியாக இருந்ததுன்னு சொன்னாங்க. இங்கிலீஷ் ரொம்ப நல்லா ஈஸியாக இருந்தது. ஓகே இப்போ இது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. எவ்வளோ வரும்னு நினைக்கிறீங்க? என்ன ஜாயின் பண்ணலாம்? 70 above. ஓகே ஃபியூச்சர் பிளான் என்ன? எங்கே ஜாயின் பண்ணலான்னு? பிஏ இங்கிலீஷ் எடுக்கலாம். ஓகே எங்கன்னா காலேஜ் சூஸ் பண்ணிருக்கீங்களா? எந்த காலேஜ் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு? இல்லை பேரண்ட்ஸ். ஓகே வாழ்த்துக்கள்மா. எக்ஸாம் பற்றி ஒரு வார்த்தை. எக்ஸாம் பற்றி சொல்லுங்கம்மா. எக்ஸாம் பற்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.